ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரபஞ்சம் ரொம்பவே வித்தியாசமானது. அதுவும் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த இறைவன் எல்லாத்தையும் விட ரொம்பவே வித்தியாசமானவர். அந்த இறை சக்தியும் சரி, இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி, நம்ம வாழ்றதுக்கான வாழ்க்கைய அழகா கட்டமைச்சு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில வர சந்தோஷமும் சரி, கஷ்டமும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வருது. ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வருது. சந்தோஷம் வரும்பொழுது அதை நம்ம முழு மனசோட ஏத்துக்கிறோம். அதே மாதிரி கஷ்டம் வரும்பொழுது நம்ம கண்ணீர் விட்டு அழறோம், மனசு உடைஞ்சு போறோம். தப்பு இல்ல, ஆனா அதே இடத்துல நின்றக்கூடாது. அதை தாண்டி நம்ம வந்துடணும். அதால நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறத தான் நம்ம மனசுல வச்சுக்கணுமே தவிர, அந்த கஷ்டத்தை நம்ம மனசுல வச்சு மனசை போட்டு உழைப்பின் இருக்க கூடாது, மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க கூடாது. அதனால நமக்கும் கஷ்டம், நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் கஷ்டம். சோ கஷ்டத்துல கத்துக்கணுமே தவிர கஷ்டத்துல கண்ணீர் விட்டு ஒரே இடத்துல அங்கேயே கலங்கி நின்றக்கூடாது. சந்தோஷத்துல அந்த ஒரு நிமிஷத்தை நாம ஆனந்தப்பட்டு சிரிப்பால வெளிப்படுத்தணுமே தவிர அந்த சந்தோஷத்தால ஆணவத்தோட உச்சியில போய் உட்கார்ந்துடக்கூடாது. இருக்கிற ஒரு வாழ்க்கையே நாம கடவுளோட அருளால நேர்மையாவும் எல்லாருக்கும் உண்மையாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு போறதுதான் இந்த பிரபஞ்சமும் கடவுளும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயங்க. இவன் திடீர்னு பிலாசபி பேச வந்துட்டாலே அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. பிலாசபி பேசணும்ட்டு ஐடியால நான் வரலங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் விஜய் சூப்பர்ல சடுகுடு வண்டி மூவி பார்த்தேங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சோ நான் ஃபீல் பண்ண அந்த சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணேன். சோ நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு உண்மையான நல்ல விஷயம் மறைஞ்சிருக்குங்க. எல்லாமே சந்தோஷத்துக்காக தான். மனிதர்கள் தவறு செய்யலாம், ஆனா மனிதர்கள் வாழறதுக்காக படைச்ச இந்த பிரபஞ்சமும், அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியும் தவறு செய்யாத, அத படைச்ச அதுல வாழ மனிதர்களை படைச்ச அந்த இறைவனும் தப்பு செய்யவே மாட்டான். சோ நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தாங்க நடக்குது. அது நிச்சயம் தப்பானது இல்லைங்க. பாய்.